கெத்சமனே ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரீஸ் நடத்தேரி கருங்கல் இன் மினிஸ்ட்ரி ரெவரண்ட் சி ஷஜிதா மோகன்தாஸ் 7ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி சிறுவர் கிராம ஊழியம். சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி, பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி, பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார்.
பாட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுல 12வது பாட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, பாட்டு புக்கு யாரும் கிளிக்காதீங்க. 12வது பாட்டு. ஓகே, அண்ணன் பாட்டு பாடுவான், அப்புறம் நம்ம சேர்ந்து பாடிக்கிட்டு ஆக்ஷன் பார்த்துடலாம். யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா. யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா. பரலோகம் தெரியுமா, பரிசுத்தம் தெரியுமா, பாவமன்னிப்பு தெரியுமா, ரட்சிப்பு தெரியுமா. பரலோகம் தெரியுமா, பரிசுத்தம் தெரியுமா, பாவமன்னிப்பு தெரியுமா, ரட்சிப்பு தெரியுமா. யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா. யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா. ஓகே, அது 2வது ஸ்டாண்ட் சவுண்டு, அது பிரிண்ட் ஆகலை. நான் ஃபஸ்ட்டு பாடுறேன், அப்புறம் அதை சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இங்கே கவனிச்சுக்கோங்க. அது வரைக்கும் அது பிரிண்ட் ஆகலைன்னா நான் பாடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேவ அன்பு தெரியுமா, மாற்றம் இல்லை தெரியுமா, தேவ சாயல் தெரியுமா, நேசிக்க தெரியுமா. தேவ அன்பு தெரியுமா, மாற்றம் இல்லை தெரியுமா, தெய்வ சாயல் தெரியுமா, நேசிக்க தெரியுமா. யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, ஏசப்பாவி செல்ல பிள்ளை நான் தெரியுமா. யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, ஏசப்பாவி செல்ல பிள்ளை நான் தெரியுமா. ஓகே, பாட்டு கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளை கிருபையாய் தந்தீர். இயற்கையின் சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதமாக்கி தந்தீர். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை இந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வேத வசனத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரை
இசையின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வார்த்தையின் மூலம், உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நடனத்தின் மூலமாகவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இப்பொழுது ஆண்டவரே பிள்ளைகள் தகுந்த விளையாட்டு போட்டிகளும் ஆண்டவரே வெற்றி பெற்று எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த தேசத்தை சுற்றிலுமாய் பவனி வரப்போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரை. உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு பாதுகாப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரை. அந்த தூதர்களை கொண்டு பிள்ளையுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படி உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறோம். நாங்கள் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உம்முடைய சொந்த தேசமாய் மாறட்டும் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவரை ஈசாக்கு தோண்டின இடத்துல எல்லாம் துறவு காணப்பட்டது போல நாங்கள் ஆண்டவரை புறப்பட்டு செல்லுகிற எல்லா இடங்களிலும் ஒரு ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகட்டும். ஏதேன் தோட்டத்துக்குள் இருந்து புறப்பட்டு சென்ற 4 நதிகளும் சென்ற இடத்துல எல்லாம் செழிப்பு உண்டாயிற்று. அதே போல நாங்கள் புறப்பட்டு செல்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரை செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கி தேசத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னீரே. அந்த தேசத்தை பலனால் நிரப்புகிற நாட்களை இந்த நாளை கர்த்தர் மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிசங்களும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்கள் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த சந்ததியின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றி எல்லா விதமான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதும் ஆண்டவரே இதற்கு காரணமாக இருந்த பிராங்க்லியுடைய குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். இந்த தேசத்திலே கர்த்தர் இன்னும் உயர்த்தி தம்முடைய பிள்ளைகளை வாழாக்காதபடி தலையாக்கும்படி கீழாக்காதபடி மேலாக்கும்படி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் இனி ஒரு நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருந்து தேவராட்சியத்திற்கு காத்திருக்க கிருபை செய்யுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பவனியிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து திரும்பவும் இந்த சொந்த தேசத்தை செல்லுகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி திரும்பவும் சொந்த தேசத்துக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னீரே. அப்படியே கொண்டு சேர்த்த பிள்ளைகள் ஓட்டக்களத்திலே ஓடி பந்தய பொருளை பெற்றவர்கள் பரிசு பெறுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட கலை நிகழ்ச்சிகளை தாளந்துகளை புதைத்து விடாதபடி வெளியே காண்பித்து பரிசுகளை பெற்று இனிய சந்தோஷத்தோடு இல்லம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் உடைத்து ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரெட்சிப் பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரெட்சிப் பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். பிரதான தூதன் சத்தத்தோடு
ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையால் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோமே. தானியேலை போல உலகின் முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்திடுவோமே. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நீ, செழிப்பான தோட்டம் நீ, வேலியடைத்த தோட்டம் நீ,
நேசர் இயேசுவின் தோட்டம் நீ. நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன், நீ அழகானவன். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலையிலிருந்து உம்மட்டு நேரம் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்தீர். இந்த பவனி ஆண்டவரை வெற்றியாய் முடித்து வர கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, மழை வந்த போதிலும் திகில் இல்லாதபடி ஆண்டவரே திகிலுக்கும் காரருக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டீர். சமாதானத்தோடு இந்த எல்லைக்குள்ளே வந்து சேர கிருபை செய்தீர். பரிசுத்த ஆவியானவரே, இனி தன்னுடைய கலை நிகழ்ச்சிகளை உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை வெளிக்கொணர்கிற நேரத்திலே கர்த்தருடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பரிசு பொருட்களை பெற்று உடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இல்லம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. இனி நடக்கிற எல்லா ஆண்டவரே நிகழ்வுகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே மழையை கர்த்தாவே நிறுத்தி வர்ஷிக்க பண்ணினீர். ஏற்ற நேரத்தில் மழையை நிறுத்தினீர், சமாதானத்தை கட்டளையிட்டீர். ஆனாலும் இந்த இடத்திலே சேதம் இல்லாதபடி எந்த திகிலும் இல்லாதபடி காத்து கொண்டீர். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னமும் ஆளுகையும் இந்த இடத்தை சுற்றிலும் அமர்ந்திருக்கட்டும். காற்றையும் கடலையும் படைத்து இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று அவைகளுக்கு கட்டளை கொடுத்த தேவன் ஆண்டவரே, இந்த மழை இயேசுவின் நாமத்தில் அடங்கி போவதாக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும். இந்த மழையின் மூலமாய் எந்த குறைவும் நேரிடாதபடி கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுங்க ஆண்டவர். இது நிறைவாய் முடிந்ததற்கு பின்பதாக இந்த தேசத்திலே ஆசீர்வாதத்தின் மழையை பொழிய செய்து தேசம் செழிக்க, ஜனங்கள் செழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தடைகளை முற்றிலும் உடைத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் பரிசு பொருட்களை பெற்று ஜெயத்தோடு வீடு திரும்பி சமாதானமான வாழ்வு வாழ சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றி அனுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சீக்கிரமாக நோக்கம் நோக்க வசனம். சந்ததி, ஒரு சந்ததி உன்னை சேவிக்கும், அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஒரு ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். பிபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். சங்கதி,
சந்ததி ஒரு சங்கதி ஒரு சந்ததி அவரை சேதிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் சங்கீதம் 22. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் சீக்கிரமா ஓடியாங்க. பிபிஎஸ்சி நோக்கம் வசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் சங்கீதம் 22:30. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை
வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். பிபிஎஸ்சி நோக்கம் நோக்கவசனம். சந்ததி ஒரு சந்ததி சேமிக்கும், அவரை சேமிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரெட்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரெட்சி பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். 7th 8th 9th நோக்கம் நோக்கவசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. செல்ல பிள்ளை நான் தெரியுமா? யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா? பரலோகம் தெரியுமா? பரிசுத்தம் தெரியுமா? பாவ மன்னிப்பு தெரியுமா? ரட்சிப்பு தெரியுமா? பரலோகம் தெரியுமா? பரிசுத்தம் தெரியுமா? பாவ மன்னிப்பு தெரியுமா? ரட்சிப்பு தெரியுமா? யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா? யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா? தேவ அன்பு தெரியுமா? மாற்றமில்ல தெரியுமா? தேவ சாயல் தெரியுமா? நேசிக்க தெரியுமா? தேவ அன்பு தெரியுமா?
ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா? யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஏசப்பாவின் செல்ல பிள்ளை நான் தெரியுமா? அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 7th to காலேஜ் பாய்ஸ். பிபிஎஸ்சி நோக்கம் நோக்கவசனம். சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. ஆடு மேய்த்த தாவீது அரசனாக மாறினான். அபிஷேகம் பண்ணப்பட்டதா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதா? ஆடு மேய்த்த தாவீது அரசனாக மாறினான். அபிஷேகம் பண்ணப்பட்டதா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதா? லால 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 அடிமையான யோசேப்பும் அதிபதியாய் மாறினார். அபிஷேகம் பண்ணப்பட்டதா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதா? அடிமையான யோசேப்பும் அதிபதியாய் மாறினார். அபிஷேகம் பண்ணப்பட்டதா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதா? அபிஷேகிக்கப்பட்ட சந்ததி மேலே மேலே உயர்ந்திருப்பாரே. அபிஷேகம் பெற்றுக் கொண்ட சந்ததி பரலோகில் வாழ்ந்திருப்பாரே. அபிஷேகிக்கப்பட்ட சந்ததி மேலே மேலே உயர்ந்திருப்பாரே. அபிஷேகம் பெற்றுக் கொண்ட சந்ததி பரலோகில் வாழ்ந்திருப்பாரே. லால 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 அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 10th to காலேஜ் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். 10th to காலேஜ் கேர்ள்ஸ் சீக்கிரமா ஓடியாங்க. பிபிஎஸ்சி நோக்கம் நோக்கவசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி, ஆசீர்வாதமான சந்ததி. நாங்கள் இயேசப்பாவின் செல்ல சந்ததி, ஆசீர்வாதமான சந்ததி. நாங்கள் இயேசப்பாவின் செல்ல சந்ததி.
ஏசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க. எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஏசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க. எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. எழுந்திரிக்கலாமா? 1 2 3 குயிக்கா. இப்போ இவங்க தான் அண்ணாச்சி உங்களுக்கு. ஓகேவா? என்ன அண்ணாச்சியை பார்த்து நம்ம ஆடப்போம். ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையால் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோமே. தானியேலை போல உலகின் முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்திடுவோமே. ஏசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க. எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஏசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க. எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்க, ஏசப்பாவின் செல்ல சந்ததி. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் பரிசு கொடுக்கப்படும். அதற்கு பின்பாக எல்லோருக்கும் சிறப்பு பரிசு கொடுக்கப்படும். பெயர்களை கொடுக்கும்
அழைக்கும் பொழுது சீக்கிரமாக முன்பாக கடந்து வந்து பரிசு பொருளை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பிரைஸ் ஜெரிஸ். பேர் கூப்பிடும்போது சீக்கிரம் வாங்க, மழை பெய்யுது. ஜெரிஸ். ஆலின் சாமினா. லக்ஷ்மினியா. பெனட்டோ சாஃப்ரின். பெனிட்டோ சாஃப்ரின். ஜெஃப்னா ஆனந்த். ஜெஃப்னா ஆனந்த். கால்வின். ஆண்ட்ரியா ஆனந்த். ஸ்டெஃபோனியா ஏஞ்சல். மேகாஸ். மேகாஸ். பிளெஸிங் பால். ஜெரிசியா. ஜெரிசியா. பெர்டினியா. பெர்டினா. ஜென்சிகா. சீக்கிரம் வாங்க. லாவண்யா. ஃபெம்லின் ஃபெல்சியா. ஸ்டெனிஜாஸ். சஜிதா. ஜாஸ்பின் பிளஸ்ஸி. சினிஜா. அடுத்து பிளெஸிங் பால். கால்வின். அடுத்ததாக சிறப்பு பரிசு. பிள்ளைகள் எல்லாம் எல்லாருக்கும் பரிசு உண்டு. சீக்கிரமாக உடனுடனே பெயர்களை அழைத்த உடனே மேடைக்கு முன்பாக கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உற்சாகமாய் கடந்து வாங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி போகலாம். கிளாட்வின். ட்ரஃபன். டியா மப்ளின். டியா மஃப்ளைன். லக்ஷ்மினியா. லக்ஷ்மினியா இந்த இருக்கு, என் கையில் இருக்கு. அஸ்வின் சா. அஸ்வின் சா. தர்ஷன். ஜெர்சியா. ஜெர்சியா. லாவண்யா. கிளாட்சன். ஜியோனா. 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 செகின். ஷெகின். சுஜிஸ்மா. ஆஷ்மி. ஆஷ்மி. ஸ்டெஃபினியா ஏஞ்சல். ஜோயல். ஜோஸ்னி. ஜோஸ்னி. நமக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க. இந்த வீட்டாருக்கு நம்ம ஒரு சிறப்பு பரிசு கொடுக்க போகிறோம். குடும்பமாக கரங்களை தட்டி உற்சாகமாய் இவங்களுக்கு அந்த சிறப்பு பரிசை கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் பரிசு வாங்கணும். இனி பாஸ்டுக்கான பரிசு. பரிசையும் பாஸ்டர் அம்மா பெற்றுக்கொள்கிறாங்க.
அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பப்பா, நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. எல்லா கலை நிகழ்ச்சிகளிலும் காலையிலிருந்து ஆண்டவரே இந்த இரவு நேரம் அடையில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. ஆசீர்வாதமாய் இந்த நாளை மாற்றினீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உன் ஆகாரத்தை தண்ணீருக்குள்ளாக போட அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு விதைக்கப்பட்ட இந்த விதைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது பதிந்து கொள்ளட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இந்த வசனம் பிள்ளைகளுக்கு நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய் வளர்ச்சியை கட்டளையிடும்படி, தேசங்களிலே சென்று சாட்சியாய் மாறும்படி, தேசங்களிலே உயர்ந்த ஸ்தானங்களில் இருந்து உயர்ந்த பதவிகளிலே உயர்ந்த இடங்களிலிருந்து வேலை பணிகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் என்ற வார்த்தையின்படி இந்த சந்ததியை நீதிமானின் சந்ததியை மாற்றுங்க. செழித்து பனையை போல் ஓங்கி வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேத வசனத்தை ஒருபோதும் தரையில் விட்டு விடாதபடி ஒவ்வொரு பொழுதும் இந்த வசனத்தின் மூலமாய் தாவீது பண்ணப்பட்ட அபிஷேகத்தை போல ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் என்னும் எண்ணெயினால் உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களுக்கு ஆத்துமாவுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளும் ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளுமாய் இந்த பிள்ளைகள் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானங்களை அடைகிறது வரையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். காலையில் எவ்வளவு சந்தோஷமாய் இந்த இடத்துல அழைத்து வந்தீரோ அதே சந்தோஷமாய் வீடு வாசல்களிலே சென்று சேரும் வரையிலும் கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த இயற்கையின் மூலமாய் வந்த ஆசீர்வாதத்தின் மழையின் மூலமாய் பிள்ளைகளுக்கு காய்ச்சல், ஜலதோஷம், இருமல் வியாதிகள் ஒன்றும் வராதபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று தேசம் சொல்ல, பிள்ளைகள் சொல்ல கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த பிள்ளைகள், இந்த நிலத்தின் உரிமையாளரை உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த இடம் ஆசீர்வாதத்தின் நிலமாய், கர்த்தருடைய வார்த்தைகள் துணிக்கப்பட்ட இடமாய், இதன் மூலம் இந்த இடத்திலே ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு பெருக்கெடுத்து ஓடும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இதற்கு காரணமாயிருந்த பிராங்க்லின் ஹெலனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எது குறைவென்று காணப்படுகிறதோ குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற கர்த்தர். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் பள்ளங்கள் நிரம்பி வழியும் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளையுடைய குறைவுகள் நிறைவாக்கட்டும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். வர 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 விருத்தி அடைந்து செழித்திருக்கும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பெரிய ஜாதியை மாறுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஜாதியை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தலைமுறையாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் உடைத்து போடுங்க. அந்த பெற்றோர்கள், சிறியோர்கள், உறவினர்கள், உற்றார்கள், இந்த தேசவாசிகள் எல்லாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்த்தின் சத்தம் இந்த தேசமும் இந்த உறவினர்களும் பெற்றார் உற்றார் உறவினர்கள் இந்த வீட்டின் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இதை கற்றுக் கொடுத்த டைரக்டர்ஸ் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாலிப நாட்களை கர்த்தருக்கு கொடுத்து இன்னும் அதிகமாய் பயன்பெற்று தேவராஜ்யம் கட்டப்படும்படி இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசித்து தேசத்தை அசைக்கிறவர்களாய், தேசத்தை கலக்கிறவர்களாய் மாற கிருபை செய்யுங்க. தடைகளை உடைத்து ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. வண்டி வாகனங்களிலே பிள்ளைகள் போகும் பொழுது கர்த்தருடைய கரம் கூட இருந்து உம்முடைய மகிமையான பிரசன்னம் என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவையாக்கும் என்று சொன்னீரே, அந்த சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். பிரயாணத்தில் தூதனை அனுப்பி காத்துக் கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். God bless you.